எல்லாம் காரணமா தான். கல்யாணம் ஆச்சு இல்ல, கட்டி புடிச்சுக்க. எத்தனை தடவை சொல்லுவீங்க? 2 தடவை. அசிங்கம். எது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாக்கட்டும், நினைக்கட்டும். இப்ப பாக்க போற பார். ஐயோ, என்ன இதுக்கே அசந்தட்டியா? கைவசம் நிறைய இருக்கு. வா உட்கார். ஐயோ, எப்படி? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல பாத்துக்கிறேன். சின்ன வயசுல பாத்திருக்கீங்க. உடம்பெல்லாம் பொண்ணு போல இருக்கு. வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். எடுக்க வேண்டிய அப்பா அம்மா. என்ன சராச்சி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உறவுக்காரங்க யாராவது போயிட்டாங்களா? அவங்க போனா தான் பரவாயில்லையா? அதை விட பெரிய குண்டு தலைமையில விட போகுது. என்ன சராச்சி போ? நீ என்ன கேக்குற? நீ அம்மா, அப்பா என்ன சொல்றாரு? உன்னை மெட்ராஸுக்கு மாத்திட்டாங்கம்மா. ஏன்பா எனக்கு டிரான்ஸ்பர் வேண்டான்னு ஹெட் ஆபீஸ் கைதி கேட்கலாமா? கேட்க வேண்டிய இடமெல்லாம் கேட்டாச்சு. மாத்திரை தவிர வேற வழியே கிடையாதா? நீ மெட்ராஸ் போயே தீரணும், வேற வழியே இல்ல. நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? எப்படியாவது என் முதலாளிட்ட பேசி மெட்ராஸ் டிரான்ஸ்பர் நான் வாங்குறேன். உன் முதலாளி உனக்கு டிரான்ஸ்பர் தரலன்னா வேலையை விடுற. நீ உன் வேலையை விட்டுறியா? அப்பா பார வார்த்தை. எங்க என் பொண்ணு பேங்க் வேலையை விட்டு சொல்ல போறியோன்னு பயந்தேன். ஏமா நீ மதுரையோட சம்சாரம் இல்ல? இல்ல, அந்த ஆளுதான் என்கிட்ட புருஷனாக்குறாரு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இன்னத்துக்கு வழி மறிக்கிற? காதலி வேணுமா? துட்டு இல்லைன்னா காரி கூட தான் தூக்கிட்டு போகணும். உன் புருஷன் பாக்கி இன்னத்துக்கு பாக்கி மில்லி கிடைக்க. நீதான் அந்த மகான் பாவனா. 22 ரூபா 60 காசு பாக்கி. துட்டு தர்றியா இல்ல எப்படி? நீதான் என் வீட்டுக்காரருக்கு அத்தை பழக்கி விட்டுக்கியா? ஆமா, உன் புருஷன் சின்ன பப்பா. நாங்க தான் பால் புட்டியில ஊட்டி விட்டான். தர்றியா இல்லையாம? என்னயா என்ன கட்டுக்கலையா குட்ட? துட்டு தாகன்னு நீ வந்து உன் பட்ட கடைக்கு என் வீட்டுக்காரரு 22 ரூபா 60 காசு பாக்கின்னு யாரு முன்னாடி சொல்லுவியா? நீ கிடைக்குவாம நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கிறேன், காட்ட. நோட்டு புக்ல எழுதி வச்சுக்கிறியா? டானாக்காரர் வர்றாரு, அவரை இட்டுக்கிட்டு போவோமா? என்னன்ற நீ? உன் புருஷன் என்ன ஏமாத்தின மாதிரி நீயே என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? அவரு போஸ்ட் ஓட்டுறவரு, எனக்கு தெரியாதா? வானா நான் கள்ளச்சாராயம் விக்கிறவன். இவ புருஷன் எனக்கு 22 ரூபா 60 காசு பாக்கி. சொல்லிட்டேன், போதுமா? இந்த பாவி என் வீட்டுக்காரன உருப்படாம பண்ணிட்டான். யோ ஊதே. என்னப்பா என்ன உதவி சொல்ற? என்ன போஸ்டர் மிரட்டுற? நானும் காக்கியில தான் இருக்கிறேன். உனக்கும் வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே விளாட்டுவேன். இப்ப பாரு நான் யாருன்னு. சார் தெரியாம செஞ்சுட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். காட்டி கொடுத்துட்டீங்களா? காட்டி கொடுத்துட்டீங்களா? உன் புருஷன் என்ன செய்யணும் பாரு. காட்டுவேன். போயிட்டு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன். தொலைச்சு அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தொலைச்சு கட்டலைன்னா என் பேர் பாஞ்சா. அந்த பாஞ்சாலை வர எவன்டாவன் என்ன இஷ்டாவ சொன்னவன்? எவனுக்கு அந்த திண்டுக்குது? சினிமா கொட்ட நேரம் உன்னை மீன் விட்டுட்டு நான் சவாரிக்கு போனேன். நீ சவாரிக்கு தான் போறியா இல்ல சரக்கு போட போறியான்னு எங்களுக்கு தான் தெரியும். அநியாயமாக்குது. எத்தனை பேர் துயில் உரியது? என்ன துயில் உறிஞ்சதுக்கு பிறகு கூந்தல் அவுத்து போட்டு சவாரி விடணும். நீ என்ன அந்த சீனை முன்னாடியே போட்டுக்கீங்க? நான் சீனை பின்னாடி போட்டுக்குவேன், முன்னாடி போட்டுக்குவேன்.
தலைமுடிய பின்னாடி அவுத்து விட்டவா அந்த காலத்து பாஞ்சாலி. இவ எங்க ஒரு பாஞ்சாலி? பட்ட கஷ்டம் எத்த உண்டைய, பட்ட கஷ்டம் எத்த உண்டைய, நாங்க பட்ட கஷ்டம் எத்த உண்டைய. கொட்டு முழக்கோடு தாலி கட்டிய கணவனோடு, கொட்டு முழக்கோடு தாலி கட்டிய கணவனோடு பட்ட கஷ்டம் எத்த உண்டைய, நாங்க பட்ட கஷ்டம் எத்த உண்டைய. கள்ளு தண்ணி போட்டுக்கிட்டு காசோ கரையாக்கிக்கிட்டு, கள்ளு தண்ணி போட்டுக்கிட்டு காசோ கரையாக்கிக்கிட்டு, உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு ஊரு வம்ப வாங்கிக்கிட்டு வந்து வந்து அட வந்து வந்து நிக்கிறானையா கோமாளி வாய கட்ட முடியலையா. வந்து வந்து நிக்கிறானையா கோமாளி வாய கட்ட முடியலையா. சுச்சாசனா அண்ணாச்சா டைம் ஆகுறாங்க. நல்லா கட்டிடுவான், சீக்கிரமா துயில் உரிடா. கைய மேல வச்சு நறுக்கிடுவேன் கைய. அண்ணாத்தா என்னன்னாத்தா கட்டின புறத்த கல்லு மாதிரி குடிக்கின்னு கண்டவன துயில் விட சொல்லிக்கிறேன். நான் மாட்டேன். கதை பிரகாரம் நான் உரிய கூடாதுமே துயிலு. கட்டிய பொண்டாட்டி தன்னே முட்டப்பைய துயிலுறிஞ்ச, கட்டிய பொண்டாட்டி தன்னே முட்டப்பைய துயிலுறிஞ்ச. எட்ட நின்னு பார்க்கிறானே ஏன்னு கேட்கலையே, தண்ணி போட்டு கெட்டானே ஐயா கோமாளி சாக்கட போனானே ஐயா. ஐயோ தண்ணி போட்டு கெட்டானே ஐயா கோமாளி சாக்கட போனானே ஐயா. பாஞ்சாலி, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? அலுப்பு தீர தினைக்கு 2 கிளாஸ் அடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு சோறு போடலையா, புடவை எடுத்து கொடுக்கலையா? நீ என்ன பாயிண்ட்டுக்குமே வேற? ஐயோ 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 தண்ணிய போட்டுக்கினு இன்னும் பெரிய பொய்ய புழுவிக்கிறிய. நல்லா இருக்கா இது? காஞ்சிபுரம் பட்டுமில்ல கண்டாங்கி சரிகை இல்ல, காஞ்சிபுரம் பட்டுமில்ல கண்டாங்கி சரிகை இல்ல. 8 ரூபா சேலை கட்டி இந்த பக்கம் வந்த என்ன கைய தொட்டு இழுக்கிறே ஐயா. எல்லாம் கள்ளு செஞ்ச வேலை தானையா, கைய தொட்டு இழுக்கிறே ஐயா. அட எல்லாம் கள்ளு செஞ்ச வேலை தானையா. என்னமே நீ மனசு நொந்து என்ன நம்ம தேவதா பயாஸ்கோப்பு பாத்துக்கியா நீ? அதுல அவர் குச்சானாலதான் எல்லாரும் மனசுலயும் காரியமா நின்னு விட்டாரு. நான் அவரை நினைச்சுக்கின்னு இந்த ரவுண்டு சாப்பிடுறேன். அதனால என்னமே இப்ப தப்பு வந்தது. நானும் கெட்ட பொம்பளையும் மூணும் கெட்ட ஆம்பளையும் நாய்படுற பாடுபடும் நல்லவங்க சொன்னதுதான், நல்லவங்க சொன்னதுதான். நாங்க பட்ட பாடு கொஞ்சமா, எங்க பிள்ளைங்க ஏங்கு விட்ட காலம் கொஞ்சமா. அடடா நாங்க பட்ட பாடு கொஞ்சமா, எங்க பிள்ளைங்க ஏங்கு விட்ட காலம் கொஞ்சமா. நாம நடத்த வந்தது பாஞ்சாலி கடமை, அதை விட்டுட்டு உன் கதையை சொல்லிடுகிற. நீ கதைக்கு வர்றியா இல்ல நான் போய் 4 போட்டின்னு வந்து 5 ரூபாய்? 5 ரூபாய். ஆமா. ஐயோ பாஞ்சாலி பாஞ்சாலி சீக்கிரமா சவால விட்டுட்டு ஊந்தல முடியுமே. கள்ளுக்குடி கள்ளுக்குடி நிறுத்துங்கள் ஐயா, எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா. கள்ளுக்குடி நிறுத்துங்கள் ஐயா, எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா. சரிம்மா, உனக்காக குடிக்காம இருக்கிறேன். வாரத்துல ஒரு நாள். அந்த கதை நம்ம கையில வேணாம். வாரம் புறாவும் வருஷம் புறாவும் நீ குடிக்காம இருந்தீனாதான் நான் என் கூந்தல அள்ளி முடிப்பேன். இந்த வருஷம் பூரா தானே? ஒரு செம்மம் புறாவும் நீ குடிக்காம இருக்கணும். அப்பதான் நீ என் பொஞ்சாதி. நான் உன் பொஞ்சாதி. ஐயோ நான் ஏன் ஆம்பளைங்களா என்ன சொல்றீங்க? வாங்க அப்படி கொண்டாங்க. நீங்க
குடிக்க மாட்டோம் மாட்டோம். இது இது காந்தி ஐயா மேல காந்தி ஐயா மேல சத்தியம் சத்தியம். பிடிங்க